அன்பு நான்காமின் உள்ளங்களே, இன்றைய தினம் முதலாக பகுபலீஸ்வரர் அடியேனை ஆட்கொண்ட தினம் என்று கொண்டாடுகிறோம். பகுபலீஸ்வரர்னா யார் சுவாமின்னு நீங்க கேட்கலாம். பொதுவாக இந்துக்களுக்கு அவ்வளவாக தெரியாது, தமிழ்நாட்டிலே இருக்கிறவர்களுக்கு. பகுபலீஸ்வரர் என்பவர் ஜைன மத கடவுள், சமண மதம் கடவுள். உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுக்க வேண்டும் நான், அப்போதான் உங்களுக்கு ஓரளவிற்கு புரியும். இப்போ எனது பணி என்பது ஒரு சம்பந்தராக வந்த பொழுது சைவம் தழைக்க தழை தாண்டி ஞான சம்பந்தன் என்று வந்தார். சிவனை மாத்திரமே சொல்லி பாடிக்கொண்டு சென்று விட்ட பிறவி அது. சென்ட் பீட்டராக வந்த பொழுது இயேசுவை மாத்திரமே சொல்லி கொண்டு சென்று விட்ட பிறவி. காளிதாசனா வந்த பொழுது காளி காளி என்று அப்படி சென்ற ஒரு பிறவி. இப்படி ஒவ்வொரு பிறவியில் ஒவ்வொரு சமயத்தை மாத்திரமே சொல்லி கொண்டு வந்த அடியனுக்கு இந்த பிறவியிலே என்ன வாய்ப்பு என்றால், முற்பிறவிகளில் நினைவுகளை இறைவன் கொடுத்தவுடன் ஒரு பிறவிலும் நான் இருந்ததை தொகுத்து அத்தனையும் உங்களுக்கு தருகின்ற ஒரு நிலையாக இருக்கிறது. ஏனென்றால் இது ஒரு நல்ல நிலை. ஏன்னா இப்பொழுது இருப்பதிலே சண்டை, சமய சண்டை. பிராமணன் எங்கு நுழைந்தாலும் சண்டை ஆரம்பித்து விடும். முதலிலே சைவம் வைணவம் முன்னாடியே நான் சொன்னேன், சமண மத மராட்டிய மன்னனுடைய மகளைத்தான் சைவ சமயத்தினுடைய 63 நாயன்மாரில் ஒருவரான கழற்சிங்க நாயனாருக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். திருமணம் செய்து கொண்டு கொள்வினை கொடுப்பினை இருக்கிற அளவிற்கு ஒற்றுமையாக இருந்தார்கள். சமணம் என்பதோ சைவம். இவன் எப்படிப்பட்ட சைவன் என்றால் 63 நாயன்மாரிலே ஒருவன் கழற்சிங்க நாயனார். அவ்வளோ பெரிய சிவபக்தன். அவர் எப்படி என்றால் மராட்டிய மன்னன் மகள். உங்களுக்கு சண்டை, சமய பேதம், சமய சண்டை இருந்திருந்தா இது நடந்திருக்குமா? இல்லவே இல்லை. பிராமணன் நுழைகிறதுக்கு முன்பு வரை எல்லோருமே ஒற்றுமையாக இருப்பார்கள். அவங்கவுங்க விருப்பப்பட்டது இருப்பார். இப்போ அவனுக்கு தெரியாத நம் மகளை சைவ மன்னனுக்கு நான் மனம் முடித்து கொடுத்தால் அவள் சிவனை தான் கும்பிடுவாள், தெரியாத? அதெல்லாம் இல்லை. பிராமணன் எங்கே நுழைந்தாலும் முதல்ல அவன் செய்கிற வேலையை ஒற்றுமையை குலைப்பான். முதல்ல சண்டை முட்டிப்பான். அவன் எந்த பக்கம் நிற்கிறானோ அந்த பக்கத்தை ஒஸ்தியாக பேசினே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஜனங்களுக்கு கோபம் வரும். ஏன்னா நீ இங்கே இருக்கிறவங்களே நான் மட்டும்தான் அறிவாளி அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? நீங்களா முட்டாள்னு அர்த்தம். முட்டாள்னு சொல்லியே, நான் என்ன அறிவாளி நீங்கிறேன், புரியுதா? அந்த மாதிரி இருக்கும். அவனுடைய சூழ்ச்சியாகவே சொல்லுவான், தெரியுதா? அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு ஊசி பார்த்தோன்னா சண்டை வந்துடும். இது பிராமணனுடைய கெட்ட குணங்கள், நிறைய கெட்ட குணங்கள் கொண்டவன் தான் பிராமணன். அதில் இது ஒரு கெட்ட குணம். அதனால அது அந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருந்த அந்த சமணம், பௌத்தம், சைவம், வைணவம் எல்லாமே அதற்கு பிறகு சண்டை போட்டுக்கொண்டு யார் வசதி யார் மாட்டான்னு இவன் மூட்டி விட்ட உடனே இவனுடைய கட்சி வலிமைப்படுத்தி மீதி எல்லாம் அழிக்கிற அந்த நிலை வந்து விடுகிறது. வந்த உடனே சைவத்தை முழுக்க ஒழித்து விடுகிறான். சமணம், பௌத்தம் தான் கொலைச்சிருந்தது. அப்போது 6ஆம் நூற்றாண்டு இறுதியில் நான் பலமுறை சொல்லேன், திருவாரூர் கோயிலில் விளக்கத்துக்கு ஆள் கிடையாது. நீங்கள் பாடப்பட்ட ஸ்தலம் இப்போ கோயிலாக போகிறீங்க, கும்புறீங்க, இந்த மாதிரி கிடையவே கிடையாது. 6ஆம் நூற்றாண்டில் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. எல்லாமே பெரிய புராணத்திலே இருக்கிறது இல்லையா? தூர்வாரில் திருவாரூர் கோலம் தான் அவ்வளோ பெரிய கோலம், அவ்வளோ பெரிய தேர். ஆனால் தூர்வாரத்துக்கு கூட ஆள் இல்லை, விளக்கேற்றுறதுக்கு ஆள் இல்லை, இருளடைந்து போயிருக்கிறது. ஆள் ஒரு நாயன்மார் விளக்கேற்ற சொல்லிட்டு எண்ணெய் கொடுங்கன்னு கேட்குறாரு. சிவன்கிட்டே கொடுப்பாரு அப்படின்னு அவர் அழுகுறார். கனவுல சிவபெருமான் அவருக்கு அந்த விளக்கு எரிக்கிறதுக்கான இது செய்கிறாரு. இன்னொரு நாயன்மார் தூர்வாராரு குளத்தை, கண் தெரியாதவர், கயிறு கட்டி கயிறையே பிடிச்சின்னு போய் மண்ணெல்லாம் எடுத்து வச்சு திரும்ப கயிறை பிடிச்சினே மேலே வெளியில் கொட்டி தூர் எடுக்கிறாரு. அதை தடுக்கிறாங்க. திரும்பவும் அந்த இடத்துல சண்டை வருது. உன்னுடைய சிவன் நினச்சா உனக்கு கண்டு கொடுக்கலாமே அப்படின்னு இவனுக்கு தான் வாதாடுறானு. இவனு சமண பிராமணெல்லாம் இருந்துக்கணும் வாதாடுறானுங்க.
அப்புறம் மன்னன் கனவுல சிவன் சொல்லி மன்னன் வந்து அவங்களுக்குள்ள வழக்கை தீர்த்து வை. அப்போ அவர் சொல்றாரு, சிவபெருமான் கண்ணு கொடுப்பாரு. கனவுல வந்து சொல்றாரு, உங்களுக்கு நான் கண் தரேன், சவால் விடுன்றாரு. அதே போல கண் கொடுக்குறாரு. இப்படி வந்தது தான் அந்த இவன்களை எதிர்த்து கெடுத்துருவானுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி போராடி கொண்டு வருவாங்க. திரும்ப இங்கே வந்துடுவான், இதில் வந்துடுவான். எது ஜெயிக்குதோ அதில் ஓடியாந்துருவான். வந்துட்டு திரும்பவும் அதை பகையாக்கி அதை அழிச்சிடுவான். பார் சைவம் சமணம் பௌத்தம் இன்னைக்கு இல்லை பத்தியா. இதில் வந்துப்பான் ஜெயிக்கிற கட்சி என் கட்சி துடு இன்னாண்டு வந்துங்கன்னா அவதையெல்லாம் விட்ட வச்சிடுவோம். அது மாதிரி. ஆனால் இதில் என்னன்னா எல்லா சமயங்களிலுமே இந்த பிராமணர்களுடைய தீய குணங்களை எடுத்து சொல்லி மக்களை காப்பாற்றுவதற்கு ஆள் இல்லாது. அதனால பாப்பா என்ன ஆடுறானோ அதுக்கெல்லாம் ஆடி ஆடி ஜனங்க துன்பப்பட்டு அழிஞ்சி அடுத்தவங்களை வெறுத்து அடுத்தவங்களை சண்டை இப்படியே இருக்கும். இப்படி இன்று இருக்கிறது. அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னா, கடவுள் வந்து எனக்கு முற்பிறவி நினைவுகள் எல்லாம் கொடுக்கும் போது பார்த்தா நானே தான் சென்ட் பீட்டரா இருந்து இயேசுடைய அந்த கிறிஸ்துவ மதத்தை இயேசு வரைக்கும் இயேசுவை கிறிஸ்துவன் இல்லைன்னுவாங்க. இப்பெல்லாம் இயேசுக்கு பிறகுது கிறிஸ்டியானிட்டி வருகிறது. அதை செய்தவர்கள் சென்ட் பீட்டரும் சென்ட் பால் என்கின்ற ஒருவர் தான். அவர் இயேசு மறைந்த பிறகு அவருக்கு இயேசு காட்சி கொடுத்து அப்படி வந்தவர் அவர். சென்ட் பாலும் சென்ட் பீட்டரும் சேர்ந்து தான் கிறிஸ்துவ மதத்தை உருவாக்குறாங்க. அப்போ இப்ப பாருங்க, அவரே தான் சம்பந்தரா பிறந்து சைவம் தழைத்தாண்டி ஞான சம்பந்தம் என்று வந்து. இப்போ எனக்கு முற்பிறவிகள் நினைவுகளை இறைவன் கொடுத்தோட இப்ப நீ வந்து பாப்பாம் பேச்சை கேட்டா இந்துடா அவன் இந்துடா அவன் கிறிஸ்டியன்டா அவன் சர்ச் ஆடுறான்னு இவனும் சேர்ந்து கல்ல விட்டு அடிப்பான். அதே என்னுடைய பிரச்சாரத்தை கேட்கும்போது என்னை பற்றி தெரிந்து கொள்ள பிறகு சைவம் தழைத்த சம்பந்தரே தான் கிறிஸ்டியானிட்டி நிலைநிறுத்தின சென்ட் பீட்டர்னு தெரிஞ்சா யாராவது செய்வாங்களா? இதை செய்ய மாட்டான். ஆனால் அது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. இன்றைய காலகட்டத்தில் எங்க பார்த்தாலும் மத சண்டை நடந்து கொண்டு இருக்குதா இல்லையா? சமயம் சண்டையே மதச்சண்டை எல்லா இடத்துலையும் பிராமணன் இருந்து தூண்டி விட்டு சண்டை வளர்த்துக்கிட்டே இருப்பான். ஆனால் பேக்ரவுண்டில் இருந்து அவ்வளோ டேலண்டடா அப்பாவி மக்களை முன்னிலைப்படுத்தி அவங்கள தூண்டி தான் அவன் செய்வான். அது காலத்திலேருந்தே அவனோட பழக்கனால பார்த்தீங்கன்னா எங்குமே பிராமணன்ற பேர் வரவே வராது. இப்போ யூத சமயம் அழகாக போயின்னு இருக்கு. யூத சமயம் அந்த காலத்தில் யாருன்னா மோசே, பெரியவங்க கிங் டேவிட் ஆடு மேய்ச்சிருந்தவனை டேவிடா கொண்டு வர்றாரு, கடவுள் தான். அப்புறம் அதே மாதிரி நல்லா கொண்டு வர நிறைய அடியார்கள். அந்த கதையெல்லாம் நீங்க பழைய பைபிள் இருக்கு பாருங்க, பழைய ஏற்பாடுன்னு இருக்கும், புதிய ஏற்பாடுன்றது இயேசுக்கு பிறகு புதிய ஏற்பாடு, இயேசுவின் சீடர்கள் செய்தது. பழைய ஏற்பாடு பழைய பைபிள் இருக்கு இல்லையா, அந்த பழைய பைபிள் தான் யூத சமயம். யூத சமயத்தினுடைய ஆதி காலத்தை இவங்க அதில் நிறைய இருக்கும், நிறைய புனிதெல்லாம் படிங்க. அது 63 நாயன்மார்கள் மாதிரியே அதில் நிறைய புனிதர்கள். அதை பற்றிலாம் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு புனிதர் எப்படி வந்து மீன் முழுங்கிடும், மீன் வயிற்றுலேயே ரொம்ப நாள் கடல் உள்ள இருந்து அப்போ திரும்ப உயிரோடு வருவார். அந்த மாதிரியான அதிசயெல்லாம் நடத்தி காட்டின அந்த கடவுள். அப்போ மோசே வந்து அடிமைகளாக இருக்கிறாங்க இவங்க எகிப்தில். அப்போ இவர்களெல்லாம் மோசே கடவுளுடைய அதிசயத்தை காட்டி மீட்டு கொண்டு வர்றார். உங்களுக்கு அது பிரபலமான கதை, அது 10 கமாண்ட்மெண்ட்ஸ், 10 கட்டளைகள். மோசஸுடைய கட்டளைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நிறைய சினிமா வந்துடுச்சு, அதெல்லாம் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் சினிமா வந்துடுச்சு. இப்படி கடலே பிரித்து வழி விட்டு இந்த மக்களை காப்பாற்றி வெளியில் கொண்டு வர்றாருன்னு. அதுக்கு பிறகு அவர் வந்து அந்த 10 எங்க மக்களுக்குன்னு நீங்க 10 கட்டளை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குற, எப்படி வாழணும் நெறிகளை கொடுங்கன்னு கேட்குறாரு. அப்போதான் இறைவன் அருள்வதுதான் அந்த 10 கட்டளைகள். அந்த 10 கட்டளையில எடுத்துன்னு வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி வளர்த்து கொண்டு வர்றாரு அவரு. அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப கடுமையா ஆக்குறாரு அவருடைய காலத்துல. அவங்க அடிமையா இருக்கவே அவங்களுக்கு வீரம் ஊட்டுறதுக்காக என்ன சொல்றாரு, ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறிந்தால் நீ அவனது 2 கன்னத்திலையும் அறையின்றாரு. புரியுதா? நீங்க இயேசு பிரச்சாரத்தை வரைக்கும் தான் கேட்டிருக்கிறீங்க. ஒரு கன்னத்தில் இருந்தால் நீ மறு கன்னத்தை காட்டுனார் இயேசு. காட்டுனோடனே அவரை 2 அறை விட்டு சிலுவையில தொங்க விட்டு சாவிச்சிட்டானு. புரியுதா? நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் வயலன்ஸ்ன்னாரு காந்தி. பட்பண்ணு ஒரு பாப்பான் வீரனாய் சுட்டு கொண்டுட்டான் பாரு, கை சுக்குமாந்தடி வச்சு அறத்துண்டு கட்டு காந்தியை சுடுறது அவன் ஒரு வீரம், டோப்பு சுடு. இதே தான் பாப்பானுங்களுடைய வேலையே. நீ சாத்தியமானா அவன் ரவுடி ஆயிடுவான். புரியுதா? அதே நம்ம கடவுள் கிருஷ்ணர் ராமர்லாம் அம்பு விட்டுன்னு சகராயத்தை வச்சோன்னு அப்படியே கிருஷ்ணாய நமகா ராமாய நமகா பயம்.
புட்டுச்சுன்னா என்ன செய்யுது? இது பிராமணனுடைய இயல்பு இது. அப்போ அவரு வந்து மோச அப்படி கொண்டு வந்து, ஏன்னா அடிமைகளாகிறாங்க அவங்க. அடிமைகளாக எகிப்துல ரொம்ப நாளா அடிமைகளா வாழ்ந்துட்டாங்க. அதனால அவங்களோட அடிமைத்தனம் போகணுன்றதுக்காக அவர் இதெல்லாம் கொண்டு வர்றார். ஒரு கண்டத்தில் இருந்தால் நீ 2 அரை விடு, 2 கண்டத்தில் அரை விடுன்னு சொல்லி வீரம் கொண்டு வர்றார். அதே போல அந்த நெறிகள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கடைசி காலத்தில் வயசான காலத்தில் அப்பா அம்மாவை காப்பாற்றாதவன் பாதி அவனை கல் அடிச்சு சாவடின்ட்டு சொல்லி பெற்றோர்களை காப்பாற்றணும். அன்னை இப்படிதான் முன்னேறிதேவன் நம்ம சொல்றோம் இல்லையா? அதே போல அவங்க சொல்லி வளர்த்த இந்த மாதிரி நல்ல நெறிகளை, உயர்ந்த நெறிகளை கொண்டு வர. அதே மாதிரி கணவனுக்கு மனைவிக்கு கணவன் துரோகம் செய்து அவங்க முச்சந்தில் வச்சு கல்லில் வச்சு சாவடி, தெரியுதா, உண்மையா இருக்கணும் சொல்லிட்டு நல்ல கொண்டு வர்றாரு. கொண்டு வந்துக்கிட்டே இருந்தோடனே பிராமணன் நுழையிறான் அது உள்ள. இந்த பிராமணனை பத்தி முன்னாடி உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கிறேன். இவர்கள் வந்து பிரம்மேந்திரர் எழுதினதில் தான் எனக்கு நானே படிச்சு. இவர்கள் வந்து துருவ பிரதேசத்தில் வாழ்ந்த வசித்தவர்கள். இவர்கள் கிட்டத்தட்ட இந்த எஸ்கிமோக்கள்ன்றாங்க இல்லையா, அவங்க தான் இவங்க. அங்க வந்து இவங்களுடைய ராஜா பேரு இந்திரன். அப்ப இந்த ராஜாவுக்கு சண்டை வரும். எந்த இந்திரன் ஜெயிக்கிறானோ அவன் வந்து இந்திரன் ஆவான், எந்த அரசன். அப்போ இந்த புது இந்திராணி மட்டும் அவளே இருப்பா. ஏன்னா இருக்கல அழகானவளை தேர்ந்தெடுத்து வச்சிருப்பாங்க. அந்த ஜெயிச்ச இந்திரன் தோத்த இந்திரனையும் அவனுடைய கூட்டாளிகளும் சாவடிச்சிடுவாங்க. அங்க சாவடித்த உடனே இவன் அப்படிதான் வந்திருப்பான் முன்னாடி இந்திரனும். அதனால அவன் ஜெயிச்சிட்டான உடனே இந்த இந்திரனுடைய கூட்டம் எல்லாம் தப்பிச்சு ஓடும் அவங்ககிட்ட இருந்து. அப்படி ஓடும்போது உலகங்க சிதறி ஓடியவர்கள் தான் இவங்க. அவங்க தான் அங்கங்க நுழையிறான். அவன் இந்தியாவில் கொஞ்சம் பேர் நுழையிறான். அதே போல அங்க யூத சமயத்தில் நுழையிறான். அவங்க நுழைஞ்சோன்னா அவங்களுடைய இயல்பு என்பது ரொம்ப கெட்ட குணம். ஆனா தன்னை ஒஸ்தியா காட்டிக்கிறது, அவ்வளவுதான். மக்களை நம்ப வைக்கிறது. எங்க நுழைஞ்சாலும் அவங்க தான் ஒஸ்தி மாதிரியும், இவங்க மட்டும் அவங்களுடைய பொருளை எடுத்து வளர்ந்துப்பான், அவங்களுடைய கோட்பாடுகளை எடுத்துப்பான், தெரியுதா? அதையெல்லாம் வச்சு இவனை எப்படி ஒஸ்தியா காட்டிக்கிறதுட்டு ரொம்ப டெக்னிக்கா திருப்பீங்க. பார்த்தீங்கன்னா ராமரும் நான் பிராமின், கிருஷ்ணரா நான் பிராமின். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ராமர் கோயில், கிருஷ்ணர் கோயில் எல்லாம் பாப்பான் தான் பூஜை செய்யறதுக்கு, அவனுக்கு தான் தகுதி. அந்த நான் பிராமின் தகுதி இல்லைன்னு நிரூபிச்சு வச்சுக்கிறான்ல. அப்பனா எவ்வளவு சாமர்த்தியமா தான் செய்வான். நம்ம கடவுள் எல்லாமே நான் பிராமின், ஆனா பூஜை செய்யற தகுதி வந்து பிராமின் தான் தகுதி இல்லை. நான் பிராமினுக்கு அவன் வந்து பூஜை செஞ்சா அவன் தீட்டு போட்டுடும். இப்படி கொண்டு வந்துட்டான் பாரு. இங்கேயே இதே வேலை தான் இவனுடைய வேலையை. மக்களுக்கு அந்த மூளை வேலை செய்யாது, அந்த அளவுக்குலாம் வேலை செய்யாது. அவங்களுக்கு வந்து அந்த ஆன்மீகத்திட்டே வரவிட மாட்டான். எல்லாத்தையும் தான் பிடிங்குவான். தான் குரு தன்னுடைய இதுன்னு வச்சு அந்த ஆன்மீகம் தனியாவே வச்சுப்பான். இவங்களுக்கு தகவலை கொடுக்காம மெதுவாக மறைச்சிடும். இவங்க கிட்ட இருந்து மறைச்சிட்டோன்னே இவங்க கேள்வி கேட்கறதுக்கே கூட அவங்களுக்கு எதுவுமே இருக்காது, தகவலே இருக்காது. அதுக்கு பதில பாப்பானை வச்சு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணிக்கிறது, அவன் வந்து புரோகிதர் வேலையை செய்யறதுக்கு வச்சு அதுல வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு வரைக்கும் அவன் வச்சுப்பான். அப்ப இங்க வாய்ப்பு எப்படின்னா சமஸ்கிருத மொழியை வச்சு அது யாருக்கும் சொல்லி கொடுக்க கூடாது. அது சூதரவா காதில் ஊந்ததுன்னா அவன் காதில் ஈயங்காய்ச்சி ஊத்தனெல்லாம் வச்சு ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கிறானுங்க. அதனால இவங்க விவரம் தெரியாமல் வச்சுக்கிறதால தான் அவனுக்கு லாபமே. மக்களே அறியாமலை நிறுத்தினாதான் தான் பிழைக்க முடியும் அப்படின்ட்டு கல்வி எதுவுமே இது பண்றதுல. சமீப காலம் வரைக்கும் கூட இங்கிலீஷ்காரன் வந்த அப்புறம் தான் டாக்டர் படிப்பெல்லாம் மற்றவங்க போனாங்க. முன்னாடி எல்லா டாக்டர்ஸுமே பிராமின் தான், எல்லா இன்ஜினியரும் பிராமின் தான். அது தெரியுமா? ஒரு ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் ரிட்டையர்டு மிலிட்ரி மேஜர் எனக்கு போட்டார். முதல்ல நான் பிராமின் பிஇ படிச்சதில்ல செட்டு அவரா காமராஜர் காலத்துல தான் கொண்டு வந்து எங்களுக்கு முதல்ல எங்களுக்கு வந்து பிஇ நான் பிராமின் குரூப்பு அவங்க தானா. ரிட்டையர்டு மேஜர் ஒருத்தர் போட்டார் எனக்கு பதிவு. நாங்கள் தான் நாங்கள் செட்டு நாங்கள் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிடையாது, பிராமின் மட்டும்தான் பிஇ. புரியுதா உங்களுக்கு? இப்போ அந்த பிராமின் மட்டும்தான் பிஇன்னு ஆக்கி வச்சிருந்த அந்த தகவல் வந்து உங்களுக்கு வரவே வராது. இப்போ புரியுதா? திரும்ப மெதுவா இங்க வந்து இப்ப இருக்கிற தகவலை மட்டும் பேசுவான். ஏன்டா இவ்வளவு நாள் இவ்வளவு வருஷம் இவ்வளவு அநியாயம் பண்ணின்னு கேட்கறதுக்கு ஆளே இருக்காது. ஏன்னா தகவலே வரவே வராது. ஏன்னா ஊடகங்கள் எல்லாமே அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கும். அது மக்கள்கிட்ட போய் சேராம பார்த்துப்பான். சரி, அதை விடுங்க. அப்போ அதே மாதிரி அங்க நுழையிறான் பாரு, யூத சமயத்தில் அங்கே நுழைஞ்ச உடனே அவங்களது சமயம் எல்லாமே அவங்க மோசி அவங்களுக்கு கொடுத்தா 10 கட்டளை. இவன் என்ன சொல்லி நுழையிறான் தெரியுதாங்க? அவங்க வந்த உடனே விடமான்றாங்க. அவங்க நீ வெளியில இருந்து வந்தவன், அதனால நீங்க இருந்துங்க, ஆனா சமயம் இதுலாம் வரக்கூடாது, கோயில் கோலெல்லாம். அது மோசேவனுடைய அண்ணன் ஏரான், அந்த ஏரான் வழி வந்தவர்கள் மட்டும்தான் கோயில் பூசாரிகளா இருக்கணும்னு அவங்க நியமனம் பண்ணி வச்சு பண்ணின்னு வராங்க.
அவ்வளோ அழகா அது எப்படி பிடுங்கணும் இப்போ? அதை பிடுங்கினாதான் எங்கேயுமே அந்த கடவுள் மேலதான் கோயிலில் தான் மக்கள் நம்பிக்கை வைப்பாங்க. அந்த நம்பிக்கை எங்கே அதிகமாக இருக்குதோ அதை பிடுங்கினாதான் பிராமணுக்கு லாபம். அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கை வச்சு அவ்வளோ மோசடி ஒன்றா பண்ணலாம். அதனால அதை பிடுங்கணும். அப்போ என்ன சொல்றானுங்க இவனுங்க, மோசேவினுடைய 10 கட்டளைகள் நீங்க சரியா புரிஞ்சிக்கல, உங்களுக்கு அதை எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுக்காக தான் கடவுள் எங்களை வெளியில இருந்து அமிச்சாருன்ட்டான். உங்களுக்கு இந்த ஐடியா தோணுமா? அவ்வளோ அவ்வளோ டெக்னிக் அடி வந்த கடவுளை வைத்து பொய் அடிக்கிறதுல நம்பர் 1 கிங்கு பிராமணன் தான். எப்படி சாமி சொல்றீங்க? இந்த வாரம் வரப்போகுது கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபத்தினுடைய பொய் எல்லாம் அண்ணாமலைக்கு ஒரு அரோகரா, அண்ணாமலை அம்மனுக்கு ஒரு அரோகரான்னு போடுறீங்க. ஓகே, ஏன்டா அந்த தீபத்தினுடைய ஸ்பெஷலே என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலையார்கிட்ட ஒரு பாப்பம் போய் நான் கடவுளோட அடிமுடி பார்த்துட்டான்னு புழுவுனான் சார். அதை அண்ணாமலை ஏமாறாம உனக்கு சாபம் விட்டா இருப்பாரு. அதுதான் இன்னைக்கு கார்த்திகை தீபமே. அண்ணாமலையார்கிட்ட போய் புழுவி அதுதான் பிராமணன் செய்யற வேலை. மீதி பேர் எல்லாம் கடவுளை வச்சு புழுவுனா பயந்துருவான். அவனை என்ன சொல்லுவான், நான் சொல்றது நம்பலையா, அப்ப நீ கடவுளுக்கு துரோகினி. இந்த துரோகன்ற வார்த்தையை சரளமா யூஸ் பண்றோம் பிராமணன் தான். நம்ம ஆளுங்க அவ்வளவு சீக்கிரம் துரோகன்ற வார்த்தையை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப எச்சரிக்கையா இருப்பாங்க. ஏன்னா அது அவ்வளவு பெரிய வார்த்தை. ஆனா அவன் சடு தூக்கி போடுவான். அப்படியே நீ துரோகி, நீ அதை போடு, அப்படியே போடுவான். ரொம்ப மோசமான குரூப் அது. அதே மாதிரி அண்ணாமலையார்கிட்ட போட்டான். எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலையார் திருவண்ணாமலை அரசராக இருந்திருக்கணும். ஏன்னா அவர் பேரை பார்த்தா அண்ணாமலை நாயக்கர்னு தான் போடுவாங்க அந்த பத்திரிகைலாம் கூட. இப்போ நான் சொல்லிட்டு 2-3 சொல்லிட்டேன்னா மெதுவான் மேல் பத்திரிகையில் நாயக்கர் எடுப்பான் பாரு, பார்ப்பான். அதை போடாமல் அப்படியே எடுத்துட்டு அண்ணாமலையார் அப்படின்னு மட்டும் போடுவான் பாரு. அவ்வளோ டேலண்டட் அவனுக்கு தின்னது போக, அவனுக்கு ஏமாத்தது போக மீதி இருக்கிற தகவல் மட்டும்தான் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற ஆன்மைக்கும். புரிகிறதா? உண்ணாமலை அம்மன் வண்ணார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் சொல்றாங்க. அந்த மலைக்கே வண்ணார் மலை தான் பேர் இருந்தது. அந்த காலத்துல என்னதான் சொன்னானே, அந்த ஜாதின்றது அங்க முக்கியமே கிடையாது, தகுதி தான். அவர் அண்ணாமலையான்றதே சிவ அம்சமாக இருந்திருக்கிறார். உண்ணாமலை அம்மன் அம்மையினுடைய அம்சம் இருந்திருக்காங்க. 2 பேரும் அரசனரசியா ஆட்சி செஞ்சிருக்கலாம் அந்த இடத்துல. அவருடைய வழி வந்தா வல்லாள மகராஜன் கேட்ட கோபுரம் கூட இன்னும் கூட இருக்கும். அவங்கவுங்க பக்தியை நிரூபிச்ச கதைலாம் நிறைய போகுது. ஆனா கார்த்திகை தீபத்தினுடைய ஸ்பெஷலு இதுதான். பிராமண அண்ணாமலையார்கிட்ட புழுவை போய் அண்ணாமலையார் அந்த புழுவில் ஏமாறாம அவனை சபிச்சா இருப்பாரு. அதுதான் அதனுடைய இதுவே. அதுக்கப்புறம் மெதுவா பாப்பம் பழைய இவ்வளோ டேலண்டாக செய்ய மாட்டேன்னா அதை தூக்கி பிரம்மா புழுவிட்டாருன்னு போட்டான். பிரம்மா தான் புழுவிட்டாரு அப்படின்ட்டு பிரம்மா மேல பழிய போட்டு தப்பிச்சிட்டான் பாரு பாப்பான். அவ்வளோ டேலண்டட் அவன். இப்போ நான் அந்த மாதிரி நான் கண்டி தப்பா சொல்லியிருந்தா எனக்கு பிரம்மா அன்னைக்கு இரவு என்ன ஆசீர்வாதம் பண்ணாரு சொன்னேன்ல, அவர் அவ்வளோ சந்தோஷப்பட. ஏன்னா பாப்பார புழுவில் சஃபராகிறவங்க நீங்களும் நானும் மட்டும் இல்லை, பெரிய நிலையில் இருக்கிறவங்களாம். அவங்க நேரம் சொல்ல போறாங்க. ஆனால் டப்புக்குன்னு பழி அவங்க மேலே போட்டுருவோம். இது வரைக்கும் பிரம்மா மேல பாப்பம் புழுவிட்டு பிரம்மா மேல பழிய போட்டான்னு சொன்னவங்க யாருமே இல்லை சார். நான் தான் முதல்ல சொல்றவங்க. அதனுடைய ஆசீர்வாதத்தால நான் எதிர்பார்க்கவில்லை. அன்னைக்கு இரவு பிரம்மா சந்திச்சு, திருவண்ணாமலை இருக்கிற பிரம்மா சந்திச்சு என்ன ரொம்பலாம் சொல்லலை. அவர் சொன்னாரு, யாருமே இது வரைக்கும் சொல்லல, அவ்வளவுதான் சொன்னார். சொல்லி சந்தோஷப்பட்டு போனார். அதனால இந்த புழு புரியுதா உங்களுக்கு? பாப்பார புழுன்றவ எவ்வளோ அயோக்கியனுங்க அவனுங்க, எவ்வளவு அயோக்கியனுங்க. பிரம்மா ஃபீல் பண்ணிருந்திருக்கிற ஆயிரக்கணக்கான வருஷமா, பல நூற்றாண்டுகளா யாருமே சொல்லல. நான் சொன்னோன்னு சந்தோஷப்பட்டு பாராட்டி போறாரு. நான் என்ன மந்திரம் போட்டேன்னா, பிரம்ம தேவாய நமகா, ராத்திரில எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாய நமகா, ஓம் கிளீம் கிரீமா போட்டேன். ஒரு மண்ணும் கிடையாது. புரியுதா? அந்த பாப்பார மந்திரத்துக்கு ஏமாந்த ராஜாங்க என்ன ஆனாங்கன்னு பல வகுப்புல சொல்லிட்டேன். எல்லா ராஜாங்களும் பிராமண வச்சு பெரிய பெரிய யாகம் வளர்த்தி மந்திரம் ஓதி அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினவங்க தான் இல்லையா? ராஜசூய யாகம், அசுவமேத யாகம், அந்த யாகம், இந்த யாகம் பல முறை சொல்லிட்டேன். இவனுக்கு ஏமாத்தின்னு வரானுங்கள்ல, சமஸ்கிருத மந்திர பவர்ன்றானுங்கள்ல,
என்னடாச்சு மந்திரா பவர். இன்னைக்கு பார்த்தா அந்த ராஜ குடும்பம் அந்த வாரிசுகள்லாம் அது கொடி கட்டி இருக்கணும். குறைஞ்சது அவங்க தான் வந்து சீஃப் மினிஸ்டராகவும் பிரைம் மினிஸ்டராகவும் இருக்கணும் எல்லா ஸ்டேட்லையும். இவங்க ஆசீர்வாதம் உண்மையா இருந்திருந்தா என்ன ஆச்சு? காட்டு வளவனுடைய வாரிச வளவனூர்ல காட்டு. வளவன் ஆண்ட ஊர் வளவனூர் இல்லையா? கரிகால் வளவன், வளவன் ஆண்ட ஊர். வளவனுடைய வாரிசு காட்டு வளவனூர்ல. எப்படி கொடி கட்டி பாருக்குது காட்டு. போக வேண்டியதுதான். கழனி காட்டி கட்டின்னு போனால் நம்ம அன்பர் சொன்னார், என் வீட்டு பக்கத்து வீட்டு தான் சாமி. அவங்க அந்த பட்டையெல்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் கலெக்டர் விட்டு பிடிங்கிட்டாங்க. அந்த ஆதாரமே இல்லாமல் பிடிக்கிறான் பரவான். இவங்க தான் அரச வாரிசுன்னு. அப்போ தான் எங்களுக்கு தெரியும் அவங்க ராஜா வாரிசுன்னு. அவங்க என்னப்பா பண்ணுறாங்க இப்போன்னு கேட்டாங்க. கூலியர் ஓட்டுறாங்க சாமி. கூலியர் ஓட்டி பழகிற அளவுக்கு தான் இருக்கு. அப்புறம் ஒரு டிவியில் இந்த அரசருடைய வாரிசுகள் ஜமீன் வாரிசுலாம் என்ன ஆகுதுன்னு ஒரு சீரியலே போட்டான் ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் அப்போ அதுக்கு முன்னாடியே என்ன ஒரு சினிமா டைரக்டர் ஒருத்தர், ஐசின் டைரக்டர் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனார், நாங்கள் இந்த மாதிரி இந்த பொன்வைந்தானே பராந்தக சோழன் இதில் சிதம்பரம் கோயிலுக்கு அவன் வாரிசு என்ன தேடின்னு போனோம் சாமி. நாங்கள் ஒரு சினிமா கதைக்காக தேடின்னு போனோம். அவன் வாரிசுகள் இன்னைக்கு என்ன இருக்கிறாங்கன்னா கடைசியில் பார்த்தா அங்கே இருக்கிற இங்கே பரங்கிப்பேட்டில் இருக்கிறாங்க. பரங்கிப்பேட்டை ஜமீன் தான் அவங்க வாரிசுன்னாங்க. சரி நான் அங்கே போனோம். இந்த மாதிரி மன்னனுடைய வாரிசுங்க அங்கன்னு அவங்க பெரிய பெரிய பங்களால ஜமீன் போது ஒரு சின்ன ஒரு கோட்டை கொத்தளம் அரண்மனையாவது இருக்கும்னு பார்த்தோம். அங்கே கேட்டால் ஜமீன் வாரிசா அதுவும் அதான் அவங்க வீடுன்னாங்க. பார்த்தா ஓலை குடிச. அங்கே போய் எங்கெங்க இங்கே அதோ ஆடு மேய்க்கிறாங்க பாரு. ஆடு மேய்க்குது சார். பொன்வேய்ந்த பராந்தக சோழன் வாரிசு. சமஸ்கிருத மந்திரா பவர் இல்லையா? கோதானம், குலதானம், வஸ்திரதானம் யாரு? பிராமணனுக்கு. நிலதானம், நீர்தானம். நான் சொன்ன சும்மா சொல்ல. எனக்கு பிராமணுக்கு என்ன கொல்வினை கொடுப்பேன். போன பேர்ல ராமனார் அந்த பேர் எனக்கு பிராமண சாமினே பேரு. அவரே பிராமணன் இல்லைன்னு சொல்றாங்க. ஆதிசேவகுல சேர்ந்தவர் என்ன தெரியல. எனக்கு பிராமணுக்கு என்ன இருக்குது? ஒண்ணு இல்லை. ஆனா நான் நிரூபணமா சொல்றேன்னா இல்லையா? நீங்க சொல்லுங்க. நிரூபணமா சொல்றேன்னா இல்லையா? மந்திரான்றான், மந்திர பவர்ன்றான் இல்லையா? சம்பந்தரை வந்து பிராமணான்றான். திராவிட சிசுன்னு அவர் சொன்ன உடனே இப்ப இந்த தமிழ்நாட்டு பிராமணா நாங்களாம் திராவிட சிசு, நாங்களாமும் திராவிடர்கள்னு ஜகா வாங்கி இங்க இப்படி மூஞ்சி காட்டுறது, அந்த பக்கம் நாங்களாம் பிராமணன்னு நார்த் இந்தியன் பிராமணன் முதுவை காட்டுறதுன்னு இருப்பானுங்க போலுது. என்ன கன்றாவே தெரியல. இவனுக்கு கிட்ட மாடி முடிக்கிறதா இருக்குது எல்லாம். அதில் வந்து அவர் சம்பந்தர் பாண்ட என்ன சொல்லாரு? இறைவனை உணர தமிழே சாலம். ஒரு பாடல் கூட சமஸ்கிருதத்தில் பாட மாட்டேன்ட்டார். தமிழ் தான் இறைவனை நமக்கு காட்டும் சொல்லி தெளிவா இது பண்ணின்னு போறாரு. அவரு ஆடாத சித்தா. எரிஞ்ச சாம்பல வந்து பூம்பாவை உயிர்த்து எடுத்துவாரா இல்லையா? காபாலீஸ்வரர் கோயில்ல எத்தனை சித்து. அனல்வாதம் புனல்வாயுதம் வாழைச்சோடி எழுதி ஆத்துல போடுறாங்க. சாமண பிராமணர்கள் எழுதி அவங்களும் போடுறான், இவரும் போடுறாரு. இவருடைய ஓலைகள் வரைக்கும் நீந்தி வருது. நெருப்புல போறாங்க, இவர் ஓலை எரியாம இருக்குது. அனல்வாதம் புனல் எல்லாரும் ஜெயிக்கிறார். மன்னனுடைய ஜுரம் வருது, இவருடைய ஆசிரமத்தை கொளுத்திடுறான் மன்னன். பையவே சென்று பாண்டியனை வைகுக அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த மன்னனுக்கு வந்து ஜுரம் வருது. அந்த ஜுரத்தை பாதி உடம்பு ஜுரம் நீக்கிறாரு. மந்திரமாவதி நீருன்னு பாடி தமிழ்ல பாடி ஜுரத்தை நல்லாக்குறாரு. மீதி பாதி அவங்களை நல்லாக சொல்லுன்றாரு. முடியல. அதுல இப்ப இருக்கிற பாப்பம் பொய் புழு பாரு. அவங்கள வந்து நாத்திகர்கள்ன்றான். ஒரு இடத்துல பொதுவா அப்பர் சாமியில எங்க நாத்திகர்கள் பாடி இருக்கிறார் போது பொதுவா நாத்திகர்கள் பாடி இருக்கிறார். அது இவங்க எடுத்து சமண நாத்திகர்கள். நாத்திகர்கள் போய் எங்கன்னா மந்திரம் சொல்லுவானா? நீங்க சொல்லு. நாத்திக மந்திரம் என்ன இருக்குதா? கோயில் இருக்குமா நாத்திகர்களுக்கு? ஒன்னுட்டு அந்த ஆட்சியில் இருக்கிறவங்கள நாத்திகர்கள் அடையாளப்படுத்தி அவங்க மக்களுக்கு அவங்க மேல வெறுப்பை திருப்புற ஐடியா அது. அது மாதிரி அங்கே பார்த்தாலும் இப்பெல்லாம் சோசியல் மீடியாவில் பார்த்தா சமண நாத்திகர்கள் சமண கூட சேர்க்குறான். ஆக்சுவலா சமண பிராமணர்கள், அவங்க பண்டிதர்கள். அதை மறைச்சு அதே நேரத்தில் பொய் பித்தலாட்டன்னா பார்ப்பான். அவ்வளோ பொய், புழு புழுத்த பொய்யன். தயவு செய்து இந்த கார்த்திகை தீபம் வருது இல்லை, வேண்டிங்க அண்ணாமலையாரே இந்த பாப்பாரோ பொய் புசுக்கிட்ட நாங்கள் ஏமாறாம கொஞ்சம் எங்களையும் காப்பாற்றி எங்கள் தலைமுறையும் காப்பாற்று.
தலைமுறை அழிஞ்சுது. நான் சொல்றேன், எந்த ஒரு ஊர்லயாவது நீங்க கோயில் கட்டியிருப்பீங்களா? ஒரு கோயில் கட்டினாலே அவ்வளவு பெரிய புண்ணியம் இல்லையா? ஆனா அவன் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு பொன் வைந்த கூரை இன்னும் இருக்குது. நீங்க போனீங்களா பார்க்கலாம். பொன்னம்பலன்னு பேரு. அவ்வளோ பெரிய கூரை ஃபுல்லா தங்கத்தால இருக்குது. எவ்வளவு பெரிய புண்ணியம். அந்த புண்ணியத்தை எது சாப்பிட்டுது? பாப்பானை வச்சு மந்திரம், பாப்பானை வச்சு சம்ஸ்கிருத மந்திரம். ஆடு மேய்க்குதா இல்லையா? நீங்க யாருன்னா துணி நான் ஒன்னா சொல்றேன், நீங்க உங்களுடைய பணத்தெல்லாம் போட்டு உங்க ஊர் கோயிலுக்கு பொண்ணால ஒரு தங்க இது என்ன வச்சு பாப்பானை வச்சு மந்திரம் ஓதுப்பா, புண்ணியம். என்ன சாமி புண்ணியம்? என்ன ஆகும்? உன் தலைமுறை ஆடு மேய்க்கும். செய்வீங்களா? என்ன ஆச்சு? புண்ணியம் புண்ணியம் தான். ஆனா புண்ணியத்தை எது சாப்பிடுது? திருமூலர் சொன்னதான் உண்மை. பாமனன் சத்தியம் இல்லாத இருப்பான். பார்ப்பனனை கருவறை பூஜையில செய்ய விடக்கூடாது. விட்டா வேந்தர்களும் அழியன. அவரு சித்தரா? அவர்தானே சித்தரு. இப்ப அந்தனர் பெருமையா சொன்னது எல்லாம் பிராமணன்ற இதுக்கு இப்ப ஆட்டையை போட்டுறானுங்க. வேற வழி கிடையாது. இப்ப அந்தனன்ற டேக் அதை நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். பாப்பான் பேர் எல்லாத்துலயும் கெட மெதுவா என்ன பண்ணுவான், நான் பிராமணன் இல்லை நான் பிராமணன், ஒரு பிராமணனா அந்த இல்லை நழுவி வேற டேக்குக்கு இவனை மாறிப்பானுங்க. முடிஞ்சா ஒரு ஏமாந்த குழு புச்சிய நீ தாண்டா பிராமணன், அவன் பிராமணனாக்கி எல்லா பையன் அவன் தள்ள போட்டு இவனுக்கு எஸ்கேப் ஆயிடுவான்னு சொன்னடா இல்லையா? இந்த இப்ப நடக்குது பேர் ஊடகங்கள் எல்லாம். இவங்க மெதுவெதோ அந்தனர்ன்ற பேருக்கு வரானுங்க. ஏன்னா பிராமணன்றது எல்லாரும் தெரிஞ்சு போச்சு, பாப்பாவுக்கு மோசமான தெரிஞ்சு போச்சு. அந்தனர் பெருமையா சொல்றாங்க எல்லா இடத்துலயும். ஒரு சில சித்தர்கள் மட்டும்தான் அந்தனர்ன்ற பேர்லயே புடிச்சு சாடுறாங்க, எல்லாம் ஒழிவானுங்கன்ட்டு. என்னதான் செய்யறது இவனுங்களை? அப்ப இவனுங்க நோஞ்சி சண்டை சச்சரவு எல்லாம் உருவாக்கிட்டானுங்களா. அதுக்கப்புறம் கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாத்து தெரியுதா? அங்க என்னென்ன நடக்குதே தெரியல. ஒரே சண்டை, மத சமய சண்டை. இந்த வகுப்பை என்னன்னா, சமய சண்டைகளை விரும்பாதவர்கள் தான் மகான்கள். சமய சண்டை இந்த சமய சண்டையை உருவாக்குகிறவன் பிராமணன். வெளியிலிருந்து நுழைந்து அந்த யூத சமயத்தில் நுழைஞ்சான நாங்க விலகம் கொடுக்குறோன்ட்டு. ஆனா அது எங்க போய் முடியுது கட்சியில? இயேசு வந்த உடனே இயேசுவை புனிதன்னு அடையாளம் கண்டுபிடிச்சானா இல்ல துரோகின்னு அடையாளம் கண்டுபிடிச்சானா பாப்பான். இவனுடைய வழிமுறை ஒரு புனிதரை பொய்யன் துரோகின்னு அடையாளம் காட்டுற வழிமுறை பிராமணனுடைய வழிமுறை. இவங்க நம்பினவனுங்க அவங்களும் சேர்ந்து அழிஞ்சானுங்க. இயேசுவை கொண்டுட்டு அந்த பாவத்தால அழிஞ்சானுங்களா இல்லையா? இப்ப பிராமணனுடைய வழிமுறையை கேட்ட மக்கள், யூத சமய மக்கள் இன்னைக்கு அவன் புலம்புறான். சார் யூத சமயம் அழிஞ்சிட்ட ஒண்ணு நிறைய பேருக்கு தெரியாது. ஹிட்லரை பத்தியோ, ஹிட்லர் யூதர்களை சித்திரவதை செய்து கொலை பண்ணது எல்லாம் நிறைய பேர், நம்ம சாதாரண மக்களுக்கு நிறைய விவரமே தெரியாது. ஆனா படித்தவர்கள் இருக்கிறீங்கல்ல, கொஞ்சம் எல்லாம் தெரிஞ்சுங்க. வெளி உலகத்தில் என்னதான் நடந்தது, என்ன நடக்கணும், அதை பாப்பானுடைய இது பற்றி புரிஞ்சுக்காதீங்க. அந்த பாப்பார புஸ்தகத்துல எல்லாத்தையும் மாத்தி ஏமாத்தி எழுதி வச்சிருக்கோம். அந்த பாப்பார வெப்சைட்லயும் போய் இது பண்ணாதீங்க. அதையும் மாத்தி அதையும் ஏமாத்தி எழுதி வச்சிருக்கோம். இப்ப நான் சொன்னல, சம்பந்தர் இறைவனை உணர தமிழே சாலும்னு சொல்லி தமிழ்ல பாண்டார்னு அந்த சைவம்.com ஏதோ ஒன்று இருந்தது. அது உள்ள சம்பந்தரை பத்தி என்னதான் பண்ணி உள்ள எடுத்த உடனே பொழுது சம்பந்தர் வாசிய சான்ஸ்கிரிட் ஸ்காலர்னு போட்டுக்கிறாங்க சார். எடுத்த உடனே அதை உடனே ஃபேஸ்புக்கில் ஒரு அன்பர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி போட்டுக்கிறானுங்கன்னு. நான் இந்த மாதிரி போட்டுக்கிறான்னு உடனே அவனுக்கு எல்லா இடத்துலையும் அவனுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க. டக்குன்னு போய் அங்கே ஒருத்தர் சொல்லிக்கிறான், போனோடனே அவர் போய் பார்க்கறதுக்குள்ள அதை எடுத்துட்டான். அப்புறம் அவர் போய் பார்த்தா அங்கே இல்லையே சாமின்னார். திரும்ப நான் 2வது வாட்டி போய் பார்க்குறேன், அங்கே இல்லை. அவ்வளோ சூட்டிக்கா வேலை செய்யறாங்க. புழுவுறது மாட்டிக்கணும்னு டக்குன்னு அதை மட்டும் எடுத்துக்கிறது. என்ன செய்யறது இவங்களை வச்சுக்கினேன்? சம்பந்தராசி சான்ஸ்கிரிட் ஸ்காலரா இப்படி சொல்லி தமிழ்ல பாடி நிகழ்த்தின இது. அப்ப வடக்குல இருக்கிறவனை ஏமாத்துறது, வெளிநாட்டுக்காரனை ஏமாத்துறது, சமஸ்கிருதம் தான் வசதின்ற மாதிரி நினைக்க வைக்கிறது. அப்புறம் அவர் நடத்தின இந்த அனல்வாதம், புனல்வாதம், சாம்பலை பெண்ணாக்குனது எல்லாமே சமஸ்கிருதத்தில் தான் நடந்ததுன்ற மாதிரி அவனுக்கு ஒரு இம்ப்ரெஷனை ஏற்படுத்துறது. திருட்டு பசங்க. உண்மையாளர் செய்வானா? அதை உண்மையாளர் திடீர்னு யாருன்னா ஒருத்தர் இங்க கூப்பிட்டேன், நீதான் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த தேவகுமாரன் நான் சொல்லானுக்கிறேன், ஓடி போடுவான் நம்பாளு. விட்டுருக்க சாமினா, ஏன் நம்ம பெருமையா தானப்பா சொல்றேன், வானம் சாமி. ஏன் நம்மளுக்கே தெரியும் பொய் பெருமை உடம்பு கூசும் நம்மளுக்கு. நம்மளால அது ஒத்துக்கவே மாட்டான். அர்பிஸ்மாலம் குப்சாமி கூப்பிட்டா, அர்பிஸ்மாலம் குப்சாமி நீதான் இயேசுக்கு பிறகு வந்த ரட்சகர் அப்படி சொல்லலாங்கிறான்.
10 வாட்டி நம்ம சாப்பாடு விட்டுறது சாமின்னா ஓடியா விடுவோம். ஏன் நம்மளுக்கு உடம்பு கூசும், பொய் பெருமை ஏத்துக்கிறதுக்கு உடம்பு கூசும், அதெல்லாம் இல்லை அப்படின்னு. ஆனா அவன் அப்படி கிடையாது, பொய் பெருமையிலே ஊறி அதுலயே வளர்றவன் அவன். அதான் ஓணும் அவனுக்கு. சாக்கடையில் இருக்கிற புழுவை தூக்கி நல்ல தண்ணில போட்டா செத்துருவாங்க. உண்மைதானே? உண்மைதானே இது? அந்த மாதிரி அவனுங்க ரொம்ப பொய். கொஞ்சம் நஞ்சம் பொய் புழு இருந்தா பரவாயில்ல, ஓவரா முழுக்க முழுக்க பொய். அதனால தான் அண்ணாமலையே போய் மாட்டிக்கின்னு அண்ணாமலை சாபம் வாங்கினான். அந்த சாபத்தை பிரம்ம மலத்துக்கு போட்டானுங்க. இப்ப நான் சொல்றேன், பிரம்மா வந்து என்ன சந்தோஷப்பட்டு வாழ்த்திட்டு போனா சொல்லி இது நான் பொய்யா சொன்னேன்னா பிரம்மா சும்மா விடுவார? பிரம்மா சும்மா விடுவார? இது கட்டி பொய்யா இருந்தா அவர் அச்சு தடுறாரு பொய் அப்படின்னா அதை போய் நம்புவீங்களா? பிரம்மா எவ்வளவு பெரிய மகானா இருந்தா, நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் சுத்தமா. நான் அந்த மாதிரி நாங்க பாகவதம் போனோம், சாமிகளுடைய அன்னதானம் பண்ணுவோம். அங்க ஒரு பிராமின் வந்து என்கிட்ட பேசியிருந்தாப்புல அந்த நிலம் வாங்கிறதுக்காக விசாரிக்கிறதுக்காக. உடனே அவரு வந்து நாங்க சாமி எழுதின கதை, நானு கமல் சாமி இன்னொருத்தர் பன்னீர்செல்வம் எல்லாம் போயிருந்தோம். அப்போ உடனே அவரு டக்கு டக்குன்னு அந்த கதையெல்லாம் சொல்றாரு. இந்த கங்கை பொங்கி வந்த கதை அதெல்லாம் சொல்றாரு. ஏற்கனவே சாமி எழுதின ஞானியின் வாழ்க்கையை படிச்சு வச்சிருந்தோம் நாங்க. அது பண்ணி இந்த பிராமணங்க கலாட்டா பண்ண உடனே இன்னைக்கே போய் கங்கையில் குளிச்சுட்டு வரணும்னு உடனே கங்கை பொங்குச்சு. உடனே அவர் வந்து அதில் குளிச்சு சிரார்த்தம் பண்ணாருன்னு முடிக்கிறாரு. முடிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு, எப்படி முடிக்கிறாருன்னா கடைசியில் அந்த பிராமணங்கள்லாம் இவருக்கு நிபந்தனை வச்சாங்கல்ல, நீ போய் குளிச்சுட்டு வரணும்னு. அவங்க வேற யாரும் இல்லை, அவங்க மும்மூர்த்திங்க தான். சிவ பிரம்மா விஷ்ணு 3 பேர் தான் வந்தா ஒரு சோதனை பண்ணி அப்புறம் அவருக்கு காட்சி கொடுத்து மாறிட்டாங்கன்ட்டான் சார். பட்டுன்னு ஒரு அனக்ஷர் ஒன்று சேர்த்துட்டான். பிராமணனுக்கு அவ்வளவு கொடுமை நடந்தத அப்போதான் ஆகா இந்த பாப்பானு இவ்வளவு திறமையாகிறான். தெரியுதா? பாப்பானுங்க சாரதா அன்னைக்கு ஒரு பஞ்சமம் வந்து எனக்கு சாப்பாடு போடுன்னு கேட்குற ஐயாவால் கிட்ட, சரி பின்பக்கமா தோட்டத்து பக்கமாக வர வச்சு அது முடிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பாடு போடுறாரு. அவர் உயிரை காப்பாற்றணும் முக்கியம்ன்ட்டு. அப்புறம் அது தெரிஞ்சு இது தோஷமாயிடுச்சு அப்படின்னு அவங்க கலாட்டா பண்றானுங்க. ஆனா அதை வந்து பிரம்மேந்திரர் எழுதியிருக்கிறார். அதை இப்போ நெட்டு கதைகள்ல அந்த பஞ்சமன்ற வார்த்தையை விட்டுட்டான். ஒருவர் வந்தார் அப்படி மட்டும். அதை புரியுதா? அதே போல பிரம்மேந்திரர் எழுதின இதுல இந்த மாதிரி எழுதுறாரு, அந்த பண்டிதர்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு எழுதுறாரு. அதை நாங்களுக்கு கதை சொல்றான். அந்த பாப்பா என்ன சொல்றான், திடீர்னு பார்த்த உடனே அவங்க மும்மூர்த்திகளா மாறிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஐயாவோட சோதனை பண்றதுக்காக வந்தாங்கன்னு முடிச்சிட்டான் சார். அப்பதான் எனக்கு அப்ப கடவுள் ஏன் என்ன ஒரு இடத்துலயும் நான் கல்லூரி படிக்கும் போது எப்படி ஜெயேந்திரன் வந்து அப்பர் சாமி தேவாரத்தை வெளியிடுறேன்னு வந்து அப்புறம் அப்பர் பேனர் எடுத்தாதான் நான் வந்து வெளியிடுவேன். நாங்கள் அந்த குழுவினருக்கு மட்டும் ரகசியமா சொல்லி பேனர் எடுக்க வச்சு வந்து வெளியிடுறாப்புல. அப்ப அதை நான் வந்து அந்த குழுவில் இருந்த ஒருத்தர் என்கிட்ட புலம்புறாரு. நான் படிச்சுன்னு இருக்கும்போது சிதம்பரத்துல நண்பர் கூப்பிட்டு போறாரு. அவருடைய ரிலேட்டிவ் அவரு, இந்த மாதிரி தம்பி இந்த மாதிரி இவங்க வெளியில ஒரு வேஷம் ஒரு பெரிய பார்க்கறதுக்கு காஞ்சி பேர் இருக்கிறாருப்பா, அவருடைய நாலேஜோட நடக்குது அது. வெளியில வேற உள்ள வேற இவங்க. நானும் அந்த குழுவில் இருந்தேன். அவ்வளோ மனசு எங்களுக்கு வேதனையா போச்சு. அப்பர் சாமி தேவாரம் வெளியிடுறதுக்கு வர்றாரு. வந்தோடனே இவங்க தமிழை ஆதரிக்கிற மாதிரியும் தேவாரம் வெளியிடுற மாதிரியும் மக்களுக்கு ஒரு ஷோ. வந்தோடனே அவருக்கும் ஈக்குவலா ஒரு பேனர் வச்சிருந்தோம். ஜெயேந்தருக்கும் ஒரு பேனரு, அந்த அப்பருக்கும் ஒரு பேனர் வச்சிருந்தோம். பார்த்த உடனே நேரம் உள்ள கோச்சிங் போய் உட்காந்துட்டாரு. அப்புறம் நாங்கள் உள்ள போய் வாங்க சாமின்னா, யோ என்ன அந்த ஆளுக்கு போய் அவ்வளோ பெரிய பேனர் எப்படி? அப்பர் எப்படி அந்த ஆளுக்கு போய் அவ்வளவு பெரிய அவரு தேவாரத்தை வெளியிட கால் தூசுக்கு வருவான இவன் அப்பர் சாமிக்கு. கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயுன்னு சொல்லி அந்த கல்லையே தப்பமா மிதந்து வந்து கரை சேர்ந்தாரு அப்பரு. அவரு எங்க இந்த பொம்பளை பொறுக்கி இவன் எங்க நடிகை கூட்டுக்குன்னு தலைக்காவரிக்கு ஓடி கும்பலாயிட்டு வந்தவன் இவன். அவன் சொல்றான் அந்த ஆளு அவனுக்கு என்னன்னு என்ன நடக்குது நாட்டுல, இவனுங்கெல்லாம் என்ன இவங்கெல்லாம் சைவம்ன்றானுங்க, அப்படியே இப்படி ஆகும் இப்படி ஆகும் வீர சைவம். என்னடா வீர சைவம்? பாப்பங்க காலில் எட்டுமே எல்லாத்தையும் அடகு வச்சுட்டு அவன் அடிக்கிற ஆட்டத்துக்கு கொட்டத்துக்கு தானே அடங்கி இருக்கிறீங்க என்னமோ நீங்களா. கல்லூரி படிக்கும்போது எனக்கு இந்த தகவல் சொல்றாரு அவரு. அப்ப கடவுள் என்ன அங்கங்க கொண்டு போய் சின்ன வயசுல இருந்தே காட்டுறாரு. அதுவும் எப்படி என்னென்ன அநியாயம் பண்றானுங்க பாப்பானுங்க. எனக்கு அப்ப தெரியாது. அப்புறம் இன்னைக்கு சாமியார் ஆகி இந்த மாதிரி வந்து பிரச்சாரம் வந்தோடனே இதெல்லாம் உபயோகப்படுது. ஆஹா கடவுள் செயல் எல்லாமே.
அப்பதான் அதை புரிஞ்சுக்கணும். இது எடுத்துமே இதை காட்டி இவங்க அடிக்கிறான்னா கண்டிப்பா அப்ப பாப்பாம் புலி விட்டு பிரம்மா மேல தான் போட்டிருப்பாங்க பழி. எனக்கு அதுல இருந்து டேலி ஆகுது, இதெல்லாம் வந்து கரெக்டா ஈக்குவேட் பண்ணி பார்த்தா டேலி ஆகுது. என்னோட யூகம் சரின்ற நிரூபிக்கிறதுக்கு தான் பிரம்மா வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணார். புரியுறதா? அதனால ஆன்மீகம் என்பது ரொம்ப நுணுக்கமான உண்மைகள் நிறைந்தது. அது உள்ள கடவுள் அருள் இல்லைன்னா தெரியவே தெரியாது சார். உண்மையிலேயே பாப்பாம் புழுவும் நம்மளை ஏமாத்தினே தான் இருக்கும். அதனால நீங்க புண்ணியம் செய்யுங்க, அவ்வளவுதான். பாவம் செய்யாதிரு மனமேன் பாடுறாருல சித்தர் பாடல், கோபம் கொண்டே யமன் கொண்டு ஓடி போவான். அதான் உண்மை. எனக்கு அந்த புண்ணியம் இருந்ததுனால எனக்கு இந்த உண்மைகள் தெரியப்படுது. உங்களுக்கு இந்த புண்ணியம் இருந்ததுனால என் மூலமாக நீங்கள் அந்த உண்மைகளை தெரிந்து கொண்டே வருகிறீர்கள். உங்களுக்கு புதுசா இருக்கும், எல்லாமே அதிர்ச்சியா இருக்கும். ஆனா வேற வழி கிடையாது. உங்களுக்கும் ஏதோ புண்ணியம் இருக்க தொட்டு என் மூலமாக தெரிந்து கொண்டு வருகிறேன். இப்ப இன்னைய வகுப்பினுடைய இதுவே இன்னைக்கு எதுக்காக வரேன்னா, சமய சண்டைகளும் சமயத்தை முன்வைத்த மக்கள் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொள்வதும் தாக்குவதும் புனிதர்களுக்கு அது ஏற்பாத ஒன்று. நான் வந்து கல்லூரியெல்லாம் முடிச்சுட்டு அந்த ரிசல்ட் வர நேரத்தில் தேசாந்தரமாக கொஞ்சம் போய் வேணத்தெல்லாம் படிக்குவேன். ஒரு 7 வருஷம் நார்த்து டு சவுத்து தன்னியாசியாக நடந்தே ஒரு பிச்சை எடுத்து சுற்றி நிறைய தெரிந்து கொண்டாடலாம் படிச்சிருவேன். எனக்கு அது ஒரு ஆசை இருந்தேன், நம்மளும் சன்னியாசியாக சுற்றினோம் சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி ஒரு முறை போகும்போது நான் வந்து தர்மஸ்தலா போகிறேன். முன்னாடி நாங்கள் ட்ரெயினில் எல்லாம் ரிசர்வ் நானும் கமல்சாமி மட்டும் போயிட்டு வந்தோம் ஒரு வாட்டி. அதுக்கு பிறகு அதனால் அந்த அனுபவிச்சுன்னு நான் வந்து அங்கே போனேன். அங்கே போயிட்டு அப்படியே போயின்னே இருக்கலாம் நம்ம. அப்படி போயிட்டு நான் வீட்டை விட்டு கிளம்பி அப்புறம் கடவுள் எப்படி அதை கொண்டு வந்து சேர்த்தான்றதெல்லாம் ஒரு தனி கதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அங்கே தர்மஸ்தலாவுக்கு போன உடனே தான் அங்கே பார்த்தா கோமட்டீஸ்வரர், பகுபலீஸ்வரர்னு. அந்த கோமட்டீஸ்வரர்ன்றது 60 அடி உயரம் சிலை. தர்மஸ்தலால 30 அடி உயரத்தில் அந்த சிலை வச்சிருக்கு. அவர் பேர் என்னன்னா பாகுபலீஸ்வரர். அது மட்டும்தான் எனக்கு தகவல் தெரியும். ஓஹோ, அவர் வந்து தவத்தில் நின்றுக்கிட்டே இருந்து நிர்வாண நிலை அடைஞ்சு அப்படி நின்று நேர்கிறார். அவர் நின்னோன்னா அவர் காலில் எல்லாம் கொடி இலை இதெல்லாம் ஏறி இருக்கும். அந்த அளவுக்கு அவர் வந்து அசையாத அவர் மேலேயே கொடியெல்லாம் படுற அளவுக்கு தவத்தில் இருந்த கையெல்லாம் பார்த்தா கொடியெல்லாம் இருக்கும். சரி, நான் சாதாரணமாக கும்பிட்டுட்டு அவர் வந்துட்டு அதுக்கு பிறகு இதெல்லாம் வந்துட்டேன். அதுக்கு பிறகு குருநாதரிடம் தேறி எல்லாம் இது பண்ணி அதுக்கு பிறகு காவியெல்லாம் போட்டு அது சொல்லிட்டேன். சிவன் அருளும் காவி, எப்படி சிவன் எனக்கு சாவி கொடுத்தாலாம் சொல்லியிருக்கிறவங்க. அந்த மாதிரி வந்து அதுக்கு பிறகு மந்தவெளியில் இப்போ கமல்சாமி ஏஐயா ஒர்க் பண்ணின்னுக்கிறார், சென்னையில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி. இப்போ நான் வெளியிலலாம் சுற்றாதீங்க, என் கூட வந்து தங்கியிருக்கேன்னு அவர் தான் ஆதரவு கொடுத்து அவர் ரூமில் தங்க வச்சுருந்தார், அந்த மந்தவெளியில் ஒரு ரூமில். அந்த நேரம் இந்த டிசம்பர் 6 வருது. டிசம்பர் 6ன்றது உங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா பாபர் மசூதி இடிப்பு. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பிரபலமாகுது. டிசம்பர் 6ன்னொடனே அன்னைக்கு பாபர் மசூதி இடிப்பு நாள்னு அலர்ட் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க. பாபர் மசூதி இடிச்சிட்டாங்க. அங்கே நார்த்தில் பாபர் மசூதி 6ஆம் தேதி இடிச்சிட்டாங்க. இடிச்சிட்ட உடனே அந்த இடிச்சிட்ட தகவல் 7ஆம் தேதி காலையில் நியூஸ் பேப்பரில் இதில் தொங்கிட்டுருக்குறாங்க, இந்த பங்க் கடையில எல்லாம் பாபர் மசூதியை இடித்து விட்டனர்னு சொல்லிட்டு. அப்போ நான் காலையில் ஒரு 10 மணி வாக்கில் ராமகிருஷ்ண மடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்க லைப்ரரியில் இந்த தமிழ் இலக்கணம்லாம் கற்றுக்கின்னு அம்மை பேசினான்னு சொன்னல அந்த இது போயிட்டு அதெல்லாம் படிச்சுட்டு வர அந்த பழக்கம் இருந்தது எனக்கு. அப்படி போகும்போது அந்த செய்தியை பார்த்தோன்னே ஒரு நொடி எனக்கு இது தப்பு, ஒரு பெரிய வருத்தம் வந்தது. இது மாதிரி செஞ்சிருக்கக்கூடாது. அவங்க இப்போ கட்டினா போனால் வந்தால் எவ்வளோ இருந்திருக்குது. ஆனால் இவங்க போய் அதை இவங்க போய் இடிக்கிறதுனால என்ன நன்மை விளைய போகுது? திரும்பவும் பகைமையை வளர்க்குறது தானே அது. தேவையில்லாமல் அந்த முஸ்லீம் மக்களுடைய மனசை புண்படுத்துறது தானே இது தேவையே இல்லை. இந்த மாதிரி இவங்க செஞ்சிருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். அந்த செகண்டு எப்போ நான் அங்கே தர்மசாலாவில் பார்த்து வணங்கின அந்த பகுபலீஸ்வரனுடைய உருவம் ஒரு ஒளி மாதிரி தலையில் உச்சந்தலை வழியாக பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் ஒன்று அப்படியே உள்ளே இறங்குச்சு எனக்கு. அது என்னைக்குன்னா டிசம்பர் 7. ஏன்னா 6ஆம் தேதி இடிக்கிறாங்க. மறுநாள் பேப்பரில் நான் பார்க்குறேன் டிசம்பர் 7ஆம் தேதி அந்த பகுபலீஸ்வரர் உருவம் உள்ளே இறங்கி அந்த கொடி இடி எல்லாமே ஒளிமயமாக இருக்கு.
அதிகமா விளக்கம் சொல்ல வேண்டாம்னு இருக்கிறாங்க பெரியவங்க. அனுபவத்தை பச்சையாக சொல்லக்கூடாது, அவர் புரிந்து கொள்ளுமாறு அளவாக தான் சொல்லணும். அதனால அதிகமா விளக்கம்லாம் சொல்ல விரும்பல. அதை தான் இந்த நாள் நம்ம இனிமேல் நான் இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வையும் முன்னாடி புது புது விழாவாக கொண்டாடினோம் அந்த நவராத்திரி ஃபங்க்ஷன். இனிமேல் அந்த எனக்கு கடவுள் விளையாடிய ஒரு அருட்செயல் விளையாடல்களும் என்னன்னைக்கு நிறைய எனக்கு தெரியல. நான் அப்போல்லாம் அதெல்லாம் நோட் பண்ணியே வைக்கல. என்னைக்கெல்லாம் முடிகிறதோ அந்த நாளே நம்ம அன்பர்களை கூப்பிட்டு அந்த ஒரு சிறப்பை சொல்லி அன்னைக்கு ஒரு அன்னதானம் பண்ணி அதை கொண்டாடுகின்ற ஒரு இதுவை கொண்டு வரலான்னு எனக்கு. அதனால தான் முதல்ல இது தோணுச்சு. டிசம்பர் 7ஆம் தேதி தான் பகுபலீஸ்வரர், அவர் பேர் பகுபலீஸ்வரர். அதுக்கு பிறகு தான் நான் கேட்டு தெரிஞ்சுனேன். நம்ம இடம் வருகிற ஜைன அன்பர்கள், சமண அன்பர் சேட்ஜிங்கெலாம் இருக்காங்களே அவங்க கிட்ட அது என்னன்னு ஒன்று. அதுக்கப்புறம் நிறைய சொன்னாங்க. அது ஒரு பார்த்தா அதில் அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சது என்னுடைய மகாவீரர் பிறவியும் அதில் இருந்திருக்கு. அதில் பார்த்தா எவ்வளவோ இருக்கு. நிறைய மகான்கள் இந்த நிர்வாண நிலையை இது பண்ணி எட்டி பிடிச்சிருக்கிறாங்க. பகுபலீஸ்வரர் தான் ஆரிஜின் போகுது. முதல்ல அவருடைய பிள்ளைங்க எவ்வளோ பேர் அவங்களே எல்லாம் நிர்வாண நிலையெல்லாம் எட்டி பிடிச்சிருக்கிறாங்க. அதனால சமணம் சமயம் இப்போ சேர்ந்து போச்சா, நம்ம என்ன கொண்டாடினோம் தான் இயேசுதை கொண்டாடணும். புத்தர் சந்திச்சு ஆசீர்வாதம் பண்ணது புத்த மதம் கொண்டாடணும். சமண மதத்தை ஒன்றுமே செய்யாமல் இருந்தோம். அப்புறம் என்னுடைய பிறவியே மகாவீரர் பிறவி என்பது பல முறை நிரூபிக்கப்பட்ட பிறகு இப்போதான் போன வருஷத்துல இருந்தால் மகாவீரருடைய பிறந்த நாளும் அவர் முக்தி அடைந்த தீபாவளி அன்னையும் 2 நாள் அதை செலிப்ரேட் பண்ணோம். இப்போ 3ஆவதாக சமண மதத்தினுடைய அந்த ஜைன மதத்தினுடைய அந்த ஒரு நிகழ்வாக இன்றைய தினம் முதலாக பகுபலீஸ்வரர் தாச சுவாமிகளை ஆட்கொண்ட தினம். பெரிய கதையோ பெரிய விளக்கமோ தேவையில்லை. இப்போ நான் எந்த ஜைன மந்திரத்தை சொன்னேன் எனக்கு ஏன்னா சம்பந்தரை அழிச்சதே சமணர்களுடைய இதுவை தான் வாதத்தில் ஜெயிச்சு சமணர்களை ஒழித்து பரசமய கோளாறு என்னமோ பேர்லாம் வாங்கி. ஆனால் அப்படி சமணத்தையும் பௌத்தத்தையும் நான் அழிச்சவனா இருந்தா எனக்கு புத்தர் நேரடியாக உபதேசம் செய்வாரா இல்லை பகுபலீஸ்வரர் தான் ஆட்கொள்ள அவங்களுக்கு தெரியாது இல்லை. அப்போ பிரம்மேந்தர் சொன்னதான் சரி. தன் பெயரால மகாவீரருடைய பெயரால சமண சமயத்துல பிராமணன் நுழைஞ்சு இவன் செய்த அட்டூழியங்கள் எல்லாம் அழிக்க வந்தவர் தான் சமணர். பிரம்மேந்தர் வந்து பிராமணன்ற வார்த்தை உபயோகப்படுத்தல. ஆனா நான் சொல்றேன் அவங்க பண்ண அவர் பொதுவா சமண சமயத்துல மகாவீரர் பெயரால இவர்கள் செய்த அட்டூழியங்களை அழிப்பதற்காக அவர் மகாவீரரே சம்பந்தராக வந்தான்னு எழுதியிருக்கிறார் ஒரு புத்தகத்தில். நீங்க படிச்சு பாருங்க. அதுல இன்னொரு பிறவி கூட நான் சொல்லலை. ஏன்னா அவர் எழுதியிருக்கிறார். அவருடைய முற்பிறவி குருவான ஜெய்மினி முனிவர் இருக்காரு. அவர் தான் முதல் குரு சாமிகளுக்கு காட்டுல உருவாக்கினவர் 18ஆம் நூற்றாண்டுல. அவர் ஜெய்மினி முனிவர் யாருன்னா மகாவீரரின் மறுஅவதாரம் தான் அவர் எழுதியிருக்கிறார். என்னுடைய முற்பிறவில ஒரு பிறகு ஜெய்மினின்னு நான் கொண்டானா சாமிகள் சொல்லிட்டாரேன்றதுக்காக நான் எதையும் செய்யறது இல்லை. சாமிகள் இப்படி எழுதியிருக்காரு எனக்கு தெரியும், சம்பந்தர் பிறகு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு நிரூபகமானவரை நான் இன்னை வரைக்கும் உங்ககிட்ட சொன்னேன்னா அதை மகாவீரர் என்னுடைய முற்பிறவி சொன்னதே கிடையாது. அவரு குருவாக்குறது தான். ஒரு முறைக்கு 100 முறை ஊர்ஜிதம் கிடைத்த பிறகுதான் முற்பிறவி சொல்றேன். ஆனா குரு சொல்லிட்டாரு தெரிஞ்சு போச்சு. ஆனா ஊர்ஜிதம் கிடைக்கணும்ல, நிரூபணம் கிடைக்கணும், எனக்கு கிடைக்கணும். அதனால இவ்வளவு நாள் காத்திருந்து இப்பதான் அதை வெளியிட்டேன். இதனுடைய தொடர்பா தான் எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்தது. நம்ம அப்போ ஆட்கொண்டாரு அதை நம்ம செட்ஜி அன்பர்கிட்ட மட்டும் சொல்லியிருக்கிறேன். அப்பவே எனக்கு இந்த மாதிரியான ஒரு அனுபவம். எனக்கு பகுபலீஸ்வரர் என் உடம்புல இறங்கி ஒளிமயமா அந்த இதெல்லாம் தெரிவிச்சாரு. அந்த கொடி எல்லாமே கூட உண்மைதான், அதெல்லாமே ஒளிமயமா இருக்கிறது அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் அப்பவே. இப்போதான் அதையும் நம்ம ஒரு ஃபங்க்ஷனாக கொண்டு வந்து. அப்போ நீங்க அந்த பகுபலீஸ் ஆட்கொள்வதற்கு எனக்கு இருந்த தகுதி என்னன்னு நினைக்கிறீங்க? ஜெயின மந்திரமா ஓதன இல்ல பெருக்கிக்கிறேன்னு அந்தனா எதுவுமே இல்லை இல்லையா? அப்ப அந்த சமயம் இப்படி அந்த பாபர் மசூதி இடிச்சிட்டாங்களே, இது இடிச்சிருக்க வேணா, இது தேவையில்லாத பகமையை திரும்ப மக்களிடம் உருவாக்குமே நினைச்சல. அந்த எண்ணம், அந்த ஒரு நல்லெண்ணத்துக்காக தான் பகுபலீஸ்வரர் மகிழ்ந்து என்னை ஆட்கொண்டு. புரியுதா உங்களுக்கு? திரும்ப நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மந்திரமும் தந்திரமும் திரும்ப என்ன சொல்றாரு? மனமது செம்மையான மந்திரம் ஜபிக்க வேண்டாம். புரியுதா? மனச்செம்மை.
எண்ணம் முதல்வாதன்ற பிரம்மேந்திரர். எண்ணம் இல்லையா? நல்லெண்ணம் இதயம்ன்றாரு இயேசுபிரான். இதயத்தை தான் கடவுள் பார்க்கறானே தவிர புறச்சடங்கு புற சடங்கு அவருக்கு மேட்டரே கிடையாது. எண்ணம் நல்ல எண்ணமாறு. அப்போ எந்த நல்ல எண்ணம் பகுபலீஸ்வரர் தாசசாமியிலே ஆட்கொள்வதற்கு அது ஆதாரமாக இருந்தது அப்படின்னு உங்களை கேட்டா, நீங்க என்னிடம் நீங்கள் தெளிவா சொல்லணும். எந்த நல்ல எண்ணம் பாபர் மசூதி இடிச்சிருக்க கூடாது, இது தேவையற்ற பகமே வளர்க, எப்போ நடந்தது ஏதோ முடிஞ்சு போச்சு, ஆனா இப்பொழுது இதை செய்திருக்கூடாது நான் நினைச்சல. அந்த எண்ணம், அந்த ஒரு செகண்ட், அந்த ஒரு நல்ல எண்ணம் அவர் இழுத்து ஆட்கொண்ட அந்த ஒரு எவ்வளோ வருஷம் ஆகிப்போச்சு, 30 வருஷத்துக்கு கிட்ட ஆகிப்போச்சு. இருந்தாலும் இதுக்கு மேலே எனக்கு ஏஜ் ஆகவே பிரச்சாரன்றது இனிமேல் நான் கம்மியாக தான் செய்ய முடியும். இப்போ 10 வாட்டி இரும்புற நடுவில் இனிமேல் இந்த நிகழ்வுகள் இப்போ தை மாதம் 1ஆம் தேதி பொங்கல் வரைக்கும் கொண்டாடுறோம். அப்புறம் யோசிச்சு பார்த்தோன்னே மஞ்ச மாதா எனக்கு மாத்திரை சொன்னாங்கல்ல, அன்னைக்கு அந்த பொங்கல் அன்னைக்கு தான், தை 1ஆம் தேதி தான் எனக்கு மாத்திரை சொல்லி குணப்படுத்தினாங்க. அதனால் இந்த வருகிற தை 1ஆம் தேதி பொங்கல் அன்று காலையில் பொங்கல்லாம் வச்சு கொண்டாடிடுறோம். சாயங்காலம் இதே போல் வகுப்பு மஞ்ச மாதா தாசு சாமிகளுக்கு ஆங்கில மாத்திரையின் பெயரை சொல்லி குணப்படுத்திய நாள் கொண்டாடப்படும். இதே போல அந்த போற்று திருநாமங்கள் இருக்கு இல்லையா, ஒரு திருவிளையாடல், ஒரு திருவிளையாடலும் ஒரு சிலது ஒரு குறிப்பிட்ட நாள்லயே நடந்திருக்குது. ஒரே நாள்லயே நிறைய பகவதபுரம் அன்னதானம் பண்ணிட்டு ஒரு கோயிலுக்கு போவோம், அன்னைக்கு ஒரு திரும்ப அது இன்னொரு வருஷம் அன்னதானம் பண்ணிட்டு இன்னொரு கோயிலுக்கு போவோம், அங்கே ஒரு திருவிளையாடல் இருக்கும். அது மாதிரி பார்த்து கிட்டத்தட்ட அதுலயே ஒரு 10-15 இருக்கும் அதுவே. அதனால அதை நம்ம அதெல்லாம் அதை ஒரு நாளா வரிசையா நவராத்திரில, இந்த நவராத்திரில ஒரு நாளா அதை கொண்டாடிடலாம். இப்பொழுது எதெல்லாம் அந்த குறிப்பிட்ட நாள் நினைவிற்கு வருகிறதோ அந்தந்த நாளிலே அதை கொண்டாடுறோம். ஏற்கனவே அந்த காணும் பொங்கல் அன்னைக்கு அந்த இதுவை கொண்டாடி இருக்கிறோம். பஞ்சமாதா போகாம்பரன்னு சொல்லி தடுத்தருளிய நாளும், அதே மாதிரி மீனாட்சி அம்மை வானலாவடின்று தரிசனம் தந்த நாள் அன்னைக்கு காலையில் அங்கே மலையில் அதை சொல்கிறாங்க, மாலையில் இங்கே தரிசனம் அதை இப்போ கொண்டாட்டணும்னு நினைக்கிறோம் இல்லையா, போன வருஷம் கொண்டாடணும்னு நினைக்கிறாரு. அதே போல் இனிமேல் என் வாழ்க்கையிலே கடவுள் விளையாடு அந்த திருவிளையாடல்கள் எல்லாம் அவைகள் தான் இனிமேல் அதிகமாக கொண்டாடி, அதை பற்றி சும்மா 2-3 விளக்கம் மட்டும் கொடுத்து அதிகமாக பேச முடியாது. அவைகளே நாம் கொண்டாட கிட்டத்தட்ட பார்த்தா வருஷத்தில் பாதி நாள் வந்துடும். இப்போது ஏன்னா 100 திருவிளையாடல்கள் மேலே இருக்கும். கிட்டத்தட்ட வாரத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் மாதிரி கொண்டாடிக்கினே இருப்போம். அப்போது மக்கள் அதை தெரிந்து கொள்ளட்டும், கடவுளர்கள் இருப்பது உண்மை. அந்தந்த காரணத்துக்கு இது ரொம்ப முக்கியமான காரணம். சமண சமய கடவுளான பகுபலீஸ்வரர் ஆட்கொண்ட தினம், அதை ஆட்கொண்டதற்கு தாசசாமிகளுக்கு இருந்த ஒரே தகுதி, சமய சண்டை தேவையற்றது. அதை எண்ணினார் அந்த பாபர் மசூதி இது இடிச்சிருக்க கூடாது, தேவையில்லாத பகைமையை வளர்க்க நினைச்ச அந்த ஒரு செகண்டு. நான் இப்போ இந்துவா இருக்கிறேன் இல்லையா, இந்து என்ற அந்த சமயத்தில் இருக்கிறேன். அவங்க இடிச்சது பாபர் மசூதி, முஸ்லீம் இது. ஆனா என்னை ஆட்கொண்டது யாரு? சமண மதத்தை சேர்ந்தவரான பகுபலீஸ்வரர். இதுலயே எவ்வளவு ஒன்று சேருது பாரு எல்லாமே. இவளை நினைவிலே கொள்ளுங்கள். இனிமேல் அந்த கருத்துக்களை உள்ளத்திலே வாங்கி கொண்டு, மனச்செம்மை தான், உள்ளம் என்பது தான், எண்ணம் என்பது தான் ஒரு மனிதனை உயர்த்துமே தவிர வெற்றுப்புறச்சடங்குல ஒரு மந்திரம் சொல்றது, ஒரு யாகம் பண்றது, சடங்கு சம்பிரதாயத்திட்டு எவ்வளவுக்குள்ள நீங்க விலகி வரீங்களோ அவ்வளவுக்குள்ள கடவுளை நீங்கள் நெருங்கி செல்லலாம். என்னை ஆட்கொண்ட அந்த பகுபலீஸ்வரருடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும்.